ஆண்டவர் இன்னும் உங்களை பலுகி பெருக செய்வாராக. இருக்கிறீங்களா? என்னோடு வசனத்தை, வார்த்தையை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 26வது அதிகாரம், 26வது அதிகாரம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தோத்திரம். 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடமுண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இங்க பைபிள் சொல்லுகிறது, இப்பொழுது நாம் பலுகும்படிக்கு, தேசத்தில் பலுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடமுண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான. கர்த்தர் நம்மை பெருக செய்ய விரும்புகிறவர். பெருக்கத்திற்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். திருச்சபை பெருகிக் கொண்டேதான் இருக்கும். தேவ பிள்ளைகள் பெருகிக் கொண்டேதான் இருப்பார்கள். ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து 1:28 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பு. ஜலப்பிரளயத்தில் ஒரு குடும்பம் தப்பிச்சிச்சு, நோவா குடும்பம். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, ஆசீர்வதிச்சு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய பரலோகத்தின் திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றி முடித்து பரலோகத்திற்கு ஏறி போகும்போது கூடியிருந்த சீஷ கூட்டம் ஒரு 120 பேர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பலுகணும், பெருகணும். தேவனுடைய பிள்ளைகள் பெருகி கொண்டே இருக்கணும். அதுதான் பிதாவாகிய தேவனின் திட்டம். ஒருவேளை நாம சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி கொள்ளுகிறோம், ஆனா தேவனுக்கு அதுல உடன்பாடே இல்லை. தோத்திரம். நாம பெருக வேண்டிய ஜனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். தோத்திரம். ஒருவேளை நம்ம சூழ்நிலைகளை பார்த்து, இது இந்த நாட்களில் இந்த சூழ்நிலைகளில் சபை பெருக முடியுமா, நாம் பெருக முடியுமா, நம்மை சுற்றிலும் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது என்று யோசிக்கலாம். ஆனால் தோத்திரம், இங்கே ஈசாக்கு சொல்லுகிறார், இப்பொழுது நாம் தேசத்தில் பல்லுகும்படிக்கு தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினார். தேசத்துல, இந்தியாவில் திருச்சபை பெருகுகிற காலம், திருச்சபை வளருகிற காலம், திருச்சபை ரெகபோத்தை பார்க்கிற காலம். கர்த்தர் நமக்கு தேசத்தின் நடுவில் இடம் உண்டாக்கி இருக்கிறார். நாம் பலுகுவோம், நாம் பெருகுவோம், ரெகபோத்தை காண்போம். அதுதான் இன்றைக்கு என் பிரசங்கம். ஆமென் சொல்லுங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஜீவியத்துல, பொருளாதாரத்துல, கிருபைகள்ல, வரங்கள்ல, ஐஸ்வர்யத்துல, தேவனோடு இருக்கிற உறவுல, அபிஷேகத்துல, ஆத்தும ஆதாயத்துல, எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். பெருக்கத்தை கொடுக்க போகிறார். இதுவரை இருந்த நெருக்கங்கள் மாற போகிறது, சிறுமைகள் மாற போகிறது, பலவீனங்கள் மாற போகிறது. சகலத்திலும் நீங்கள் சம்பூரணமாய் பெருக போகிறீர்கள், பெருக போகிறீர்கள், பெருக போகிறீர்கள். அவர் பெருக பண்ணுகிற தேவன். இங்க இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பஞ்சத்தின் நடுவில் ஈசாக்குக்கு ஒரு ரெகபோத்தை கொடுத்தார். பகைவர்களின் நடுவில் ஈசாக்குக்கு ஒரு ரெகபோத்தை கொடுத்தார். பாடுகளின் நடுவில் ஈசாக்குக்கு ஒரு ரெகபோத்தை கொடுத்தார். பரிபோனவைகளின் நடுவில் ஈசாக்குக்கு ஒரு ரெகபோத்தை கொடுத்தார். 4 விஷயங்கள் சொன்னேன். பஞ்சத்தின் நடுவில், முதல் வசனத்துல படிக்கிறோம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பற்றாக்குறை, பஞ்சம், தோத்திரம். அந்த பஞ்சத்தின் நடுவில் தான் ஈசாக்குக்கு ஒரு ரெகபோத்தை கர்த்தர் தந்தார். கர்த்தரை சேவிக்கிற உங்க வாழ்க்கையில
ஒருவேளை பற்றாக்குறைகள், பஞ்சத்தின் அனுபவம், தோத்திரம், பொருளாதாரத்துல பெரிய நெருக்கம், ஆமா, கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை, வருமானத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை, வளர்ச்சியை பார்க்க முடியாத சூழ்நிலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஜபத்துல, தேவ உறவுல, அபிஷேகத்தை பெறுவதில், தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதில் பஞ்சம், வறட்சி. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், இந்த பஞ்சத்தின் நாட்களில் தான் ஒரு ரெகபோத் உங்களை சந்திக்கிறது. இனி பற்றாக்குறைகள், பஞ்சங்கள் உங்களை பாதிப்பது இல்லை. பாருங்க, அங்க தேசத்துல பஞ்சம், ஆனா ஈசாக்கை அந்த பஞ்சம் பாதிக்கவில்லை. அந்த பஞ்சத்தின் நாட்கள்ல தான் கர்த்தர் ஈசாக்குக்கு ஒரு ரெகபோத்தை தந்தாரு. 1 ராஜாக்கள்ல 17ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஸ்தோத்திரம். எலியா சொல்றார், என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 3 வருஷம் தேசத்துல பெரிய பஞ்சம். ஆனா அதற்கு அடுத்த வசனத்திலிருந்தே நம்ம படிக்கிறோம், எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று, நீ புறப்பட்டு கேரித்துக்கு போ என்று சொல்லுகிறார். தேசத்துக்கு பஞ்சம், ஆனால் தேவ பிரசன்னத்துல, கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிறவனுக்கு பஞ்சம் இல்லை. கர்த்தருடைய பிரசன்னத்துல அவர் முகத்தை நோக்கி பார்க்கிறவனுக்கு. அந்த 17:1 சொல்றாரு இல்லையா, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறார். ஐ அம் ஸ்டாண்டிங் பிஃபோர் த காட் ஆஃப் இஸ்ராயல். ஆண்டவருக்கு முன்னால, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்னால நிற்கிறவனை பஞ்சம் ஒருபோதும் பாதிப்பதில்லை. பற்றாக்குறைகள், தரித்திரம் ஒருபோதும் பாதிப்பதில்லை. அவர் தோத்தரா, நாம் ஐஸ்வர்யம் அடையும்படிக்கு நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார். கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக செய்த மகிமையான காரியங்கள் நம்மை ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறது. ஆண்டுடைய சமூகத்தில், அவர் பிரசன்னத்தில், ஆலயத்தில் நிற்கிற மனிதனை ரெகபோத் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டே இருக்கும். இருக்கிறீங்களா? பஞ்சத்தின் நடுவில் ரெகபோத். ஆமா, பகைவர்களின் நடுவில் ரெகபோத் அப்படின்னு நான் சொன்னேன். தோத்திரம். அதே அதிகாரத்துல 12 படிக்கிறோம், அந்த தேசத்தில் விதை விதைத்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆனா 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் படிச்சா, ஈசாக்கின் மேலே பொறாமை கொள்ளுகிற கூட்டம் அங்கே எழும்புகிறது. அந்த குறிப்பா 14ஆம் வசனத்துல படிக்கிறோம், பெலிஸ்தியர் அவன் பேரில் என்ன கொண்டார்களா? பொறாமை கொண்டார்கள். தோத்திரம். அடுத்தடுத்த வசனங்கள் சொல்லுகிறது. தோத்திரம். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி 16வது வசனத்துல, நீ எங்களை விட்டு என்ன செய்து விடு, போய்விடு. அந்த தேசத்தின் ராஜா ஈசாக்குக்கு விரோதமா எழும்புகிறார், பகைக்கிறான். தோத்திரம். ஒரு கட்டத்துல அந்த ஏரியாவை விட்டே துரத்துகிறான். தோத்திரம். துன்பப்படுத்துகிறான். பகைக்கிற ஒரு கூட்டம், சத்துருக்களின் கூட்டம் ஈசாக்குக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பகைக்கிறவர்களுக்கு முன்னாலதான், பகைக்கிறவர்களின் நாட்கள்ல தான் கர்த்தர் ஈசாக்குக்கு ஒரு ரெகபோத்தை தந்தார். இதன் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி, என் தலையை எண்ணெயால் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, நம்மளை பகைக்கிறவங்க, எதிரிகள், சத்துருக்கள் இருந்தா நாம் பாக்கியவான்கள். என்னடா அவர் இப்படி சொல்றாருன்னு யோசிக்கலாம். தோத்துறான். நமக்காக நம்மளை ஆசீர்வதிக்கிறது ஒரு விதம், நம்மளை பகைக்கிறவர்களுக்காக நம்மளை ஆசீர்வதிக்கிறது இன்னொரு விதம். தோத்துறான். ஆமா, நீ யாரா என் பிள்ளைய பகைக்கிறதுக்கு? நீ யாரு என் பிள்ளைய ஒடுக்கிறதுக்கு? அவனை ஒடுக்கணும் நான் நினைக்கிற, அவனை அழிக்கணும் நான் நினைக்கிற? தோத்துறோம். உன் கண்ணுக்கு முன்னாலேயே என் பிள்ளைய ஆசீர்வதிப்பேன். அவர் தான் நம்ம ஆண்டவர். சில சமயம் ஒரு உதாரணம் சொல்றேனே, இப்ப என் பிள்ளை ஒண்ணு என்கிட்ட கேட்கான், ஏதோ ஒரு பொருள் கேட்கறான், அவனுக்கு நான் அதை வாங்கி கொடுக்க முடியல, வச்சுக்கிருவோம். அப்ப நான் என்ன சொல்லுவேன்? அம்மா மக்களை அடுத்த வாரம் வாங்கி தரேன்டா, இல்லாட்டா அடுத்த மாசம் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இயல்பு. ஒருவேளை எனக்கு அவனுக்கு அதை வாங்கி கொடுக்க வழி இல்லை, ஒருவேளை என்றதாவது கொஞ்சம் பணம் இருக்கலாம், அதை வேறொரு விஷயத்துக்கு வச்சிருப்பேன். அவன் கேட்கறத அடுத்த மாசம் வாங்கி தரேன்னு சொல்லுவேன். இவன் என்ன பண்றான்? பொசுக்குன்னு தோத்துறான். நேரா எழுத்து விட்டு அங்கிள்கிட்ட போய் கேட்டான். தோத்துறான்.
எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஏதோ கேட்டுட்டான். என்கிட்ட கேட்டதா அங்கே போய் கேட்டான். அந்த ஆள் டென்ஷன் ஆகி, வா தோத்துறான், போய் உங்க அப்பாட்ட கேளு, ஆமா அப்படின்னு எரிச்சலா திட்டிடுறாரு, பேசிடுறாரு. இதை நான் பார்க்காம இருந்துட்டாலும் பரவாயில்ல, பார்த்துட்டேன். எனக்கு என்ன தோணும், டென்ஷன் ஆயிடுவேன். தோத்துறான். அவன் அந்த ஆளுக்கு முன்னாடியே தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து முடிஞ்சா மூலையில் வச்சு 2 குத்து. தோத்துறான். ஏன்டா அங்க போய் கேட்ட, அவன்கிட்ட போய் கேட்ட, அவன் பாரு எப்படி பேசுறான் பாரு அப்படின்னு அந்த டென்ஷன்ல என்ன பண்ணுவேன், நேரா பீரோவுக்குள்ள போய், பீரோவுக்குள்ள இல்லை பீரோவுக்கு பக்கத்துல போய் பீரோவை ஓப்பன் பண்ணி அந்த கொஞ்சம் வேற ஒரு விஷயத்துக்காக வச்சிருந்தேன் பாருங்க, அந்த பணத்தை எடுத்து தோத்துறோம். இவனை தர எழில இழுத்துட்டு வந்து அந்த ஆளு கண்ணுக்கு முன்னாலேயே வண்டியில உட்கார வைப்பேன். தோத்துறோம். உட்கார்றா வண்டியில, உட்கார்றா. நேரா கடைக்கு கூட்டு போறது. தோத்துறோம். அவன் ஒண்ணுதான் கேட்டிருப்பான், 7 வாங்குறது. தோத்துறோம். 5 வாங்குறது. தோத்துறோம். கொடுங்க. அவன் யோசிப்பான், டாடி நல்லத்தானே இருந்தாரு. தோத்துறோம். ஆமா, நம்ம 1 கேட்டப்பவே அடுத்த மாசம்னாரு, இப்ப 2 வாங்கி தராரு, 3 வாங்கி தராருன்னு யோசிப்பான். வாங்கி அத்தனை ஐட்டத்தையும் அவன் கையில கொடுத்து பின்னால உட்கார வச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டே வருவேன். வரும்போதே மனசுக்குள்ள ஒரு வேண்டுதல், அந்த பையன் நிக்கணும், அந்த பையன் நிக்கணும், அந்த பையன் கண்ணுக்கு முன்னால இதை பார்க்கணும். தோத்துறோம் அப்படின்னு. ஒருவேளை அவன் வாசல்ல நின்னான்னா எனக்கு சந்தோஷம். அவன் கண்ணுக்கு முன்னாலேயே என் பிள்ளைய இறக்கி புடுறா தோத்துறான் அப்படின்னு ஒண்ணா எடுத்து அவன்கிட்ட கொடுப்பேன். அவனுக்கு ஒண்ணுமே விளங்காது. தோத்துறான். ஆமா, இது உனக்காக இல்ல, கர்த்தருக்கு. தோத்துறாமேன்னு இல்லையா? உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம பாரு, உன்னை ஒரு மாதிரி பேசினாம பாரு, அவனுக்காக இது. தோத்துறான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சாதாரண மனுஷன் நானே. ஆமா, என் பிள்ளைய ஒருத்தன் காயப்படுத்தும் போது அதை சகித்து கொள்ள முடியாமல் ஒன்றை செய்ய முடியும் என்றால், என்னை விட பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் நன்மையானவர்களை கொடுப்பது அதிக. நம்மளை எதிர்க்கிறாங்களா, நம்மளை ஒடுக்க நினைக்கிறாங்களா? இஸ்ரவேலரை எந்த அளவிற்கு எகிப்தியர்கள் ஒடுக்கினார்களோ அந்த அளவிற்கு தேசத்தில் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆமா, அபிமெலேக்கு பகைக்கிற கூட்டம், பொறாமப்படுற கூட்டம் ஈசாக்குக்கு விரோதமா எழும்ப கர்த்தர் ஈசாக்குக்கு ரெகபோத்தை கட்டளையிட்டார். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், தேசத்துல சபையை பகைக்கிற கூட்டம், சபையின் வளர்ச்சியை பகைக்கிற கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் தான் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கர்த்தர் சபையை பெருக பண்ண போகிறார். இப்ப சபை இருக்கிறத விட பல மடங்கு பலுகி பெருக போகிறது. உங்களை பெருக செய்ய போகிறார். நம்முடைய திருச்சபையை பெருக செய்ய போகிறார். பஞ்சத்தின் நடுவில் ரெகபோத், பகைவர்களின் நடுவில் ரெகபோத், பாடுகளின் நடுவில் ரெகபோத். தோத்திரம். 1 அல்ல 2 அல்ல, அந்த 13வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் பாடுகளுக்கு மேல் பாடுகள். ஒரு துறவை தோண்டுவாராம் ஈசாக்கு, அது வரைக்கும் அமைதியா இருக்கிறது. தோத்துறோம். ஆமா, துறவு தோண்டி முடிச்ச உடனே போய் இது எங்களுடையது, இது எங்க ஏரியா அப்படின்னு அந்த துறவை என்ன செஞ்சுக்கிருவாங்களாம், பிடுங்கிக்கிருவாங்களாம். தோத்துறோம். துன்பப்படுத்துவார்கள், வாக்குவாதம் பண்ணுவார்கள், அந்த ஏரியாவை விட்டு துரத்தி விடுவார்கள். அடுத்து ஈசாக்குக்கு பாடுகளும் வேதனைகளும் துக்கங்களும் அனுமதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த பாடுகளின் நடுவில் தான் கர்த்தர் ஈசாக்குக்கு ஒரு மகிமையான ரெகபோத்தை தந்தார். இன்னைக்கும் இந்த காலை ஆராதனையில பல பாடுகள், என் துக்கத்தை வெளியில சொல்ல முடியல, என் உபத்திரவங்களை வெளியில சொல்ல முடியல, அத்தனை வியாகுலங்களை நான் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். என் உறவு ஜனங்களால, என் பக்கத்து அயலகத்தாரால. தோத்திரம். எனக்கு பல பாடுகள், என் சரீரத்திலே பாடுகள், என் குடும்பத்திலே பாடுகள், என் பொருளாதாரத்திலே பாடுகள் என்று ஒருவேளை துக்கத்தோடு, கண்ணீரோடு, கலக்கத்தோடு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பாடுகளுக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி, உங்கள் துயரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, உங்கள் வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இதுவரை கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காணப்போவது இல்லை. அடிமைத்தனங்கள் உடைகிறது, காயங்கள் மறைகிறது, வேதனைகள் மறைகிறது. வியாதியினால் உண்டான பாடுகளுக்கு இந்த காலையில் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஒரு பெருக்கம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆசீர்வாதம், ஒரு ரெகபோத் இந்த காலை உங்களை சந்திக்கிறது.
ஆமென். பரிபோனவைகளின் நடுவில் ஒரு ரெகபோத் என்று சொன்னேன். தோத்திரம். 20ஆம் வசனத்தில் படிக்கிறோம், கேரார் ஒரு மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அந்த குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். தோத்திரம். ஒவ்வொரு துறவையும் அது தங்களுடையது, அது தங்களுடையது, அது எங்களுக்கு தான் சொந்தம் என்று ஈசாக்கினிடத்திலிருந்து பறித்து கொள்ளுவார்களாம், பிடுங்கிக் கொள்ளுவார்களாம். தோத்திரம். ஆமா, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறையவற்றை இன்றைக்கு சத்துரு பறித்து கொண்டிருக்கிறான், பிடுங்கி கொண்டிருக்கிறான். பல விஷயங்களை இழந்து போயிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஆரம்ப நாட்கள் இருந்த ஜெப ஆவியை பறி கொடுத்தவர்கள், அபிஷேகத்தை இழந்து போனவர்கள், தேவன் தந்த ஸ்தானங்களை, உச்சிதங்களை, பொறுப்புகளை, உத்தரவாதங்களை, ஊழியத்தை இழந்து போனவர்கள், குடும்பத்தில் சமாதானத்தை சத்துரு பறித்து கொண்டான், கணவன் மனைவிக்கு இருந்த ஒற்றுமையை பறித்து கொண்டான். பல விஷயங்களை ஒருவேளை நீங்கள் பறிகொடுத்த நிலையில் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் உன்னை நான் பெருக செய்ய போகிறேன், பெருக செய்ய போகிறேன், களி கூறுதலினால் உன்னை நிரப்ப போகிறேன். இருக்கிறீங்களா? அவர் ரெகபோத்தின் தேவர், அவர் பெருக செய்கிற தேவன். வாக்கு தத்தங்களின் ரெகபோத், வருத்தங்கள் இல்லாத ரெகபோத், வளர்ந்து பெருகுகிற ரெகபோத்தை இந்த காலையில கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஈசாக்கை பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் ஏற்கனவே 3வது வசனத்துல வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. தோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், இந்த தேசங்கள் யாவையும் உனக்கு தருவேன். ஆமென். உன் ஆபிரகாம், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். உன் தகப்பனுக்கும் நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், பெருக பண்ணுவேன்னு நான் ஆணையிட்டு இருக்கிறேன். அப்படி நான் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிச்சயம் உன் கண்கள் காணும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இப்ப அதை நிறைவேற்றுகிறார். இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தாரோ அந்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலை இந்த நாள் தொடங்கி உங்க கண்கள் பார்க்க போகிறது. செவிகளால் கேட்ட வாக்குத்தத்தங்களை, காதுகளில் கேட்ட வாக்குத்தத்தங்களை இந்த காலை நேரம் முதல் உங்கள் கண்களால் அதை பார்க்க போகிறீர்கள். செவிகளால் கேட்ட நாட்கள் முடிந்தது, காதுகளில் கேட்ட நாட்கள் முடிந்தது. இனி உங்கள் கண்கள் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறது. வாக்குத்தத்தம் கொடுக்கறதுல அவரை மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. தோத்திரம். ஏற்கனவே 20 வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. தோத்திரம். சில சமயம் அதுல 1 கூட நடந்திருக்காது. ரொம்ப சோகமா உட்கார்ந்துருப்போம். வருவார் பாருங்க. தோத்திரம். அந்த 20ஐயும் முழுங்குற மாதிரி 21 இன்னொரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. ஆனா ஒண்ணு, அந்த 21ஐயும் நிறைவேற்றுவாரு. அவர் சொல்லியும் அவர் வசனித்தும் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன், மனம் மாற தேவன் ஒரு மனுபுத்திரன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவது. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி ஒவ்வொரு முறையும் வேதத்தை படிக்கும் போதெல்லாம், தேவ சமூகம் வரும்போதெல்லாம், தோத்திரம், உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டதோ அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுகிற நாள் இது. கர்த்தர் இன்னைக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறார், வாக்குத்தத்தங்களின் ரெகபோத்தை உன் கண்கள் பார்க்க போகிறது. வருத்தங்கள் இல்லாத ரெகபோத். இருக்கிறீங்களா? இதுவரை ஏசேக்கு, இதுவரை சித்னா, இதுவரை வருத்தங்கள் ஈசாக்கு லைஃப்ல. ஆனா இன்றைக்கு ஒரு புதிய ரெகபோத்தை தருகிறார். ஒன்னு சொல்லட்டுமா? பிரச்சனை பண்ணவங்க டயர்ட் ஆயிட்டாங்க. தோத்துறான். யாரு? அபிமெலேக்கு. எதிரிகள் சோர்ந்து போயிட்டாங்க. நம்மளுதான் தோத்துறான். புதுசா ஒரு பிரான்ச்சை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. யாரு? ஈசாக்கு. அபிஷேகம் உள்ளவன், தேவ சமூகத்துல நிக்கிறவன் சோர்ந்து போகவே மாட்டான். நீ பிரச்சனை பண்றியா, நான் பிரான்ச்சை போடுறேன். தோத்துறான்.
இந்த துறவை பிடிங்கிறியா ஏசேக்கு, அதுக்கு ஏசேக்குன்னு பேர் வைக்கிறான். அடுத்த துறவையும் பிடுங்கிக்கிறான், அதுக்கு சித்துனான்னு பேர் வைக்கிறான். ஒருவேளை மூணாவது துறவையும் பிடுங்கி இருந்தா முக்குனான்னு பேர் வைப்பான். அல்ல சொல்லுங்க. ஆமா, தேவ சமூகத்தில் நிக்கிறவனுக்கு சோர்வு தளர்வுங்கிறதுக்கு இடமே. என் தேவன் என்னோடு, வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்னோடு, அழைத்தவர் என்னோடு, நடத்துகிறவர் என்னோடு. பிரச்சனை பண்ண ஒன்னால முடியும்னா பிரான்ச்ச போட என்னால முடியும். வளர்ந்து பெருகுகிற ஒரு ரெகபோத்தை, வாமேன் வருத்தங்கள் இல்லாத ஒரு ரெகபோத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நமக்கு தருகிறார். உங்கள் எதிரிகளுக்கு இந்த காலை நேரத்திலே முற்றுப்புள்ளி. சபையை பகைக்கிறவர்கள் சோர்ந்து பலவீனப்பட்டு முறிந்து விழப் போகிறார்கள். ஆமெனா? வாக்கு தத்தங்களின் ரெகபோத், வருத்தங்கள் இல்லாத ரெகபோத், வளர்ந்து பெருகுகிற ரெகபோத். ரெகபோத்தோட முடிஞ்சிரல தோத்திரம். பைபிள் சொல்லுது அந்த 32வது வசனத்துல, அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பெயர் சபா. ரெகபோத்து இப்பதான் பார்த்திருக்கிறாரு தோத்திரம். ரெகபோத்துக்கு அபிமெலேக்கு வர்றான். நீங்க அந்த அதிகாரத்தின் வசனங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க. இது வரைக்கும் பிரச்சனை பண்ண அபிமெலேக்கு இப்ப ஈசாக்கினிடத்தில் வருகிறார். வந்து என்ன சொல்றார்? குறிப்பா அந்த 28ஆம் வசனத்துல, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். அப்ப இது வரைக்கும் ஈசாக்கோட கர்த்தர் இருக்கிறாருங்கிறது எதிரிக்கு என்ன செய்யல, தெரியல. ஆமா, அவன் கண்ணு திறக்கப்படல. அதனாலதானோ என்னவோ தொடர்ந்து ஈசாக்கு விரோதமா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தான் தோத்தரான். முத முறை ஏசேக்கு, 2வது முறை சித்னா, 3வது முறை ரெகபோத்து. இருக்கிறீங்களா? ஆமென். இது 3வது முறை வந்திருக்காக. அதாவது அபிமெலேக்க சொல்றேன். அல்ல சொல்லுங்க. அப்பா புரிஞ்சா சோத்திரம், புரியலனா பெருஞ்சோத்திரம். அல்ல சொல்லுங்க. முத முறையும் அபிமெலேக்கு வந்தாரு, 2வது முறையும் அபிமெலேக்கு வந்தாரு, இப்ப 3வது முறை வந்திருக்கிறாரு. அது ஆமெனா? முத முறை அபிமெலேக்கு வந்தப்போ ஏசேக்கு, 2வது முறை அபிமெலேக்கு வந்தப்போ சித்னா சபைக்கு. அல்ல சொல்லுங்க. இப்ப 3வது முறையும் வந்திருக்கிறதுனால புதுசா ஒரு பேரு வருத்தத்தோட வருமோன்னு யோசிக்காதீங்க. இந்த 3வது முறை சபைக்கு ரெகபோத். கர்த்தர் சபைக்கு ரெகபோத்தை கொடுக்கிறார். இருக்கிறீங்களா? பார்த்தா ஒரு தகவல் வருது தோத்திரம். இப்ப புதுசா ஒரு துறவை கண்டோம், அதற்கு பெயர் சபா. அல்ல சொல்லுங்க. ஈசாக்கின் ஊழியக்காரர்கள், ஈசாக்கின் வேலைக்காரர்கள் போரிடமெல்லாம் துறவுகள். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் என் வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றார், நீங்க கால் மிதிக்கிற இடமெல்லாம் துறவுகள், ரட்சிப்பின் துறவுகள். உங்கள் தெருக்களில் புதிய புதிய துறவுகள், உங்களை கொண்டு புதிய புதிய தோத்திரம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. நீங்க கால் மிதிக்கிற வீடுகளில் எல்லாம் ஒரு ரட்சிப்பின் ஊற்று எழும்பி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களின் எண்ணிக்கை நம்முடைய சபையில நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் பெருக போகிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரமும் வந்து சொல்ல போறீங்க தோத்திரம், எங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஜீவ ஊற்று, எங்க எதிர் வீட்டுல ஒரு ரட்சிப்பின் ஊற்று. இத்தனை வருஷம் ரட்சிக்கப்படாதிருந்த ஆமென் அந்த குடும்பம் எங்க தெருவில் ரட்சிக்கப்பட்டுச்சு பாஸ்டர். இன்னைக்கு அந்த குடும்பத்தை நான் சபைக்கு கூட்டி வந்திருக்கிறேன் பாஸ்டர் என்று தோத்திரம் புதிய புதிய பெயர் சபாக்களை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஏற்கனவே இருந்த எண்ணிக்கையை விட பல மடங்கு நம்முடைய சபைகளின் எண்ணிக்கை வளர்ச்சி பெருக போகிறது. ஒரு வளர்ந்து பெருகுகிற ரெகபோத்தை தேவன் தரப்போகிறார். ஆமெனா? அல்லேலூயாவா? ஆண்டவரை பிரதானப்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க. அமர்த்தப்பட்டதில் நிலைத்திருங்கள். சொல்லுங்க.
ஆண்டவரே சொல்றவங்களை ஆசீர்வதிங்கப்பா. தோத்திரம்பா. அமர்த்தப்பட்டதில் நிலைத்திருங்கள், அயராமல் செயல்படுங்கள், ரெகபோத்தை காண்பீர்கள். ரெகபோத்தை, வாக்குத்தத்தங்களின் ரெகபோத்தை காண்பீர்கள். வருத்தங்கள் இல்லாத ரெகபோத்தை காண்பீர்கள். வளர்ந்து பெருகுகிற ரெகபோத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரை ஈசாக்கு பிரதானப்படுத்தினாரு. அவர் ரெகபோத்தை என்ன செஞ்சாரு? பார்த்தாரு. என்ன பிரதானப்படுத்தினாரு? 2 உதாரணம் சொல்லலாம். ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், நமக்கு தெரிஞ்ச அதிகாரம். மோரியா மலைக்கு ஈசாக்க கொண்டு போய் பலி செலுத்து அப்படின்னு ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. ஆமேனா? கூட்டிட்டு போறாரு. பலி செலுத்தினாருன்னே எபிரேய நிருபக்காரர் சொல்றாரு. நம்ம அந்த சம்பவத்துல தோதரம் ஆபிரகாமையே உயர்த்தி பேசுகிறோம். உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனா ஈசாக்கும் அங்கே கனப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நபர். ஏன்னா அவர் போகும்போதே கேட்கிறாரு, அப்பா எல்லாம் இருக்கேப்பா, பலிக்கான ஆடு எங்கப்பா? ஏன்னா பலி செலுத்தணும்னா ஆடு வேணுங்கிற அந்த அறிவு ஈசாக்குக்கு இருந்துச்சு. அவர் ஏற்கனவே பலமுறை பலி செலுத்தி பார்த்திருப்பாரு. அதனாலதான் கேட்கிறாரு. ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்வாரு? பார்த்துக்கிருவாரு. ஒருவேளை இவன் எஸ்கேப் ஆயிடுவானோ அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல, கர்த்தர் பார்த்துக்கிருவாருன்னு சொல்றாரு. ஈசாக்கு அந்த விறகை சுமந்துக்கிட்டே போகும்போது வடக்க தெக்க மேலே கீழே எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்திருப்பாரு. எங்கிருந்து வரும் தெரியலையடா ஆடு, தோத்திரம் அப்படின்னே பார்த்துருப்பார். கடைசி வரைக்கும் வரல. கட்டையெல்லாம் அடுக்கிட்டு கயத்தை எடுத்துட்டு ஈசாக்கு ஒரு சைஸா பார்த்திருப்பாரு ஆபிரகாம். தோத்திரம், ஓஹோ பலிக்கான ஆடு நாம தானா? ஜோலி காலி, தோத்திரம். ஆஹா, வயசாகி போச்சே இவருக்கு, என்ன வேணாலும் செய்வார் போலையே. தோத்திரம், நம்மளை கொல்றதுக்காடா கூட்டு வந்திருக்கிறாரு ஈசாக்கு, எஸ்கேப்டா அப்படின்னு அந்த ஏரியா விட்டு ஈசாக்கு என்ன செஞ்சிடல. என்ன பேச காணா? தேவன் விரும்புகிற பலி நானா? இன்றைக்கு ஆண்டவர் என்ன பலியா கேட்டிருக்கிறாரா கர்த்தருக்கு? அவருக்கு பலியா என்னை படைப்பது எனக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம். என் ஜீவனை விட, என் வாழ்வின் எல்லாவற்றையும் விட அவரே மேலானவர், உயர்ந்தவர். இருக்கிறீங்களா? தேவகுமாரன் பிதாவின் விருப்பத்தை கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றுவதற்கு தன்னையே அர்ப்பணித்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரே. ஆமென் சொல்லுங்க. அதை போல ஈசாக்கு தேவனையே பிரதானமா நினைச்சு அவருக்கு தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க முன் வந்தாரு. அந்த ஈசாக்குக்கு ரெகபோத்தை கொடுக்காம எப்படி இருப்பாரு? ஆமேனா? பாட்டு மட்டும்தான் நாம நிறைய பேர் தோத்துறோம். என் உயிரான 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 இயேசு. ஆண்டவர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. தோத்துறோம், நான் உனக்கு உயிரா? அவ போன வாரம் எங்க போயிருந்த? தோத்துறோம், அதுக்கு முந்தின வாரம் எங்க போயிருந்த? இது வாரம் திருவிருந்துனால வந்திருக்க. அல்ல சொல்லுங்க அப்பா. எந்த பைபிளில் போட்டிருக்கு 3 வாரம் சர்ச்சுக்கு போகாம திருவிருந்துக்கு மட்டும் போய் அப்பத்தையும் ரசத்தையும் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டா பரலோகம் போயிடலாம்னு? அல்ல சொல்லுங்க. என்ன பேச காண? பணம் உனக்கு உசுறு, உலகம் உனக்கு உசுறு, உறவு உனக்கு உசுறு, உத்தியோகம் உனக்கு உசுறு, கல்யாணம் உனக்கு உசுறு, காதுகுத்து உனக்கு உசுறு, ஃபங்க்ஷன் 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 ஃபங்க்ஷன், ஒரே ஃபங்க்ஷன். ஞாயிற்றுக்கிழமைய கட் அடிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு போறதே நிறைய பேருக்கு வேலை. இப்படியே போய்கிட்டு இருந்தா வாழ்க்கையில ஒண்ணுமே ஃபங்க்ஷன் ஆகாம போயிரும். ஜாகிரத. இருக்கிறீங்களா? ஈசாக்கு தோத்துறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒன்றை பெற்றுக்கொள்ள தேவ சமூகம் அவர் வந்தார் அப்படி இல்லை, தேவனுக்கு தன் ஜீவனை கொடுக்க அவர் தேவ சமூகம் வந்தார். இருக்கீங்களா?
நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை அவரிடத்துல பெற்றுக்கொள்ள தேவ சமூகம் வருகிறோம். ஒன்றை தேவனுக்கு கொடுக்க நாம் வருகிறோமா? ஈசாக்குக்கு அன்னைக்கு அவர் உயிரை விட ஆண்டவர் எனக்கு மேலானவர் அப்படி நினைக்கிறவங்க ரெகபோத்தை நிச்சயமா பார்ப்பாங்க. இருக்கிறீங்களா? சர்ச்சுக்கு வந்துடணும். வந்துட்டு அண்ணனை மாதிரி உறங்கினா கூட பரவாயில்ல. அல்லே சொல்லுங்க. அப்போ ஆமா, வந்துட்டோம்ல, அதுவே பெரிய விஷயம். அல்லே சொல்லுங்க. இந்த இப்ப சொன்ன உடனே அண்ணன் முழிச்சிட்டார் பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், தோத்துறேன், அவ்வளவுதான். வார்த்தை எழுப்பும். அல்ல சொல்லுங்க. ஆவியானவர் எழுப்புவாரு. ஆனா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க. வராதவர்களை விட வந்து உறங்குற ஆளு கூட மேல் தான். என்ன சொல்றீங்க? அல்ல சொல்லுங்க. ஏரியாவுக்குள்ள, எல்லைக்குள்ள, அவர் பிரசன்னத்துக்குள்ள, ஆளுகைக்குள்ள வந்துட்டோம்ல. ஆமீன் சொல்லலாம்ல. கிறிஸ்தவர்களை மாதிரி புழுகாண்டியே யாருமே இல்லை. ஏன்னா நம்ம பாட்டுக்கும் லைஃபுக்கும் என்ன கிடையாது சம்பந்தமே. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கட்டியிருக்கோம், தோத்துறோம், கையை ஃபுல்லாக கட்டியிருக்கோம். ஆனால் கையை தட்டி பாடுறேங்க, மகிழ்வோம் மகிழ்வோம். மூக்கு 3.5 கிலோவுக்கு வீங்கி இருக்கும், தோத்துறோம். ஆமாம், ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா அப்படின்னு பாடும். ஆனால் அதுக்கே தெரியும் வேற வழி இல்லை, பாஸ்டர் ஆரம்பிச்சிட்டாரு, தோத்துறோம். அதனால நம்ம கூட சேர்ந்து என்ன செய்ய வேண்டியதான், பாட வேண்டியதான், தோத்துறோம். ஆனால் நம்ம ஆசையெல்லாம் வேற, தோத்துறோம். இப்படி பொய்யா பாடுறதுனால தான் பெருக்கத்தை பல சமயம் என்ன செய்ய முடியறது இல்லை, பார்க்க முடியல. ஆண்டவர் உங்கள் வாழ்வின் பிரதானமா இருக்கட்டும். ரெண்டாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஆமா, ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போறாரு. யாரு? எலியேசர். போய் பார்த்துட்டு ரெபெக்காள் அம்மாவை கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வரும்போது குறிப்பா 63வது வசனம் சொல்லுது, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து அப்படின்னு படிக்கிறோம், தோத்துறா. ரெபெக்காள் வீட்டுக்கு வர்றா, வீட்டை நெருங்கி வந்துட்டு இருக்கிறா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட இவர் தான் மணமகன். அத பெண்ணை என்ன செய்றாங்க, அழைச்சிட்டு வர்றாங்க. ஐயோ வர்றாளே, எப்ப வருவா தெரியலையே, கலரா இருப்பாளா கருப்பா இருப்பாளா? நிறைய பேருக்கு தெரியல, கருப்பு கூட ஒரு கலர் தான். இல்ல சொல்லுங்க. ஆமா, அத உருண்டையா இருப்பாளா ஒல்லியா இருப்பாளா? தோத்திரம், எப்ப வருவான்னு தெரியலையே அப்படின்னு வழி மேல விழி வச்சு வாசப்படியிலே உக்காந்துருக்காம அவ வருவா, வர வேண்டிய நேரத்துக்கு வருவா. இது நான் என் தேவனை சந்திக்கிற நேரம், இது என் பிரேயர் டைம், அவர் கூட பேசுற நேரம், இது நான் தியானம் பண்ணுகிற நேரம். அந்த நேரத்தை நான் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு அவர் தான் முக்கியம். ஏங்க, உசுரை விட அவர் தான் முக்கியம்னு நினைக்கிறவனுக்கு மற்ற எதுவும் பெருசாவா இருந்துற போது இருக்கிறீங்களா? இன்னைக்கு மனைவிக்காக ஜெப நேரத்தை விட்டுறவங்க, புருஷனுக்காக தோத்துறோம், அப்போ குடும்ப ஜெபத்தை நிறுத்துறவங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க, தோத்துறோம். பிள்ளைக்காக சச்ச கட்டடிக்கிறவங்க, தோத்துறோம். உறவுகளுக்காக ஆலயத்துக்கு வராம போறவங்க எத்தனையோ பேர். ஆனா ஈசாக்கு கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ள அவரு வரட்டும் வரட்டும், என் கூடவே தானே இருக்க போறா, தோத்துற. காலத்துக்கு அந்த மூஞ்சியை தானே பார்த்துட்டு இருக்க போறேன், கத்தருக்கு தோத்துறோம். அவ மூஞ்சி என்ன பார்த்துட்டு காலமெல்லாம் வாழணும்னா அதுக்கு முன்னால நான் கத்தர் மூஞ்சியை பார்க்கணும், கத்தர் முகத்தை பார்க்கணும்னு தேவ சமூகத்துக்கு போனவர் யாரு சொல்லுங்க சார்? குடும்ப ஜபத்துல வீட்டுக்காரர் சொல்லுவாரு, தோத்திர குடும்ப ஜபம்னு சொன்னாலே சொல்லுவாரு, எனக்கு உடம்பெல்லாம் முறிக்குது. ஆமா, அக்காவுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்கு? முதல் ஆப்ஷன், அது என்ன, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு குடும்ப ஜபம்னா உடம்பு என்ன செய்யுது, முறிக்குது. ஒண்ணு செய்யுங்க, அந்த மூலையில உட்காருங்க, கத்தருக்கு தோத்துறோம், நானும் பிள்ளைகளும் குடும்ப ஜபம் பண்ணிட்டு வாரம் அப்படின்னு சொல்லலாம். 2வது ஆப்ஷன் என்ன? தோத்துறோம், இங்க வாங்க இங்க வாங்க, தோத்துறோம். குடும்ப ஜபம்னாலே உங்களுக்கு முறிக்குது, நடுவுல உட்காருங்க நடுவுல உட்காருங்க, தோத்துறோம். சுத்தி நாங்க என்ன செய்யறோம், முட்டியை போடுறோம். பிள்ளைலாம் வாடா பிள்ளைலாம் வாடா, சுத்தி போடுறோம் முட்டி, தோத்துறோம். கூட நாள பெற்றிருந்தோம்னா வசதி, அல்ல சொல்லுங்க, எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிடும், தோத்துறோம். ஆமா, இன்னைக்கு ஜெபிக்கிறோம், ஆவியானவரை இறக்குறோம். ஆமா, அந்த குடும்ப ஜெபத்தை உடம்ப முறிக்குதுங்குத, தோத்துறோம். உடம்பு முறிக்குதுங்குத, அந்த ஆவியை இன்னைக்கு முறிக்கிறோம். ஏசு ரத்தம்
ஜெயம். அப்படி பண்றதை விட்டுவிட்டு நம்ம அக்கா தேர்ட் ஆப்ஷனுக்கு போகுது. தேர்ட் ஆப்ஷன் என்ன? டார்லிங், ஐ லவ் யூ டார்லிங். உங்களுக்கு உடம்பு முறிக்குதா? உங்களுக்கே உடம்புக்கு முடியலங்கும் போது என்னத்துக்கு குடும்ப ஜபம்? தோத்துறான். நாளைக்கு பண்ணிக்கிறலாம்னு அண்ணன் மேல ஓவர் லவ், தோத்துறான். அதனால குடும்ப ஜபத்தையே அக்காவும் சேர்ந்து ஆக மொத்தம் ஏற்கனவே ஜபத்தை முறிச்ச அண்ணன் ஒரு பேய், தோத்துறோம். அந்த பேயோட சேர்ந்து ஜபத்தை முறிச்ச அக்கா ஒரு பேய். இதுக்கு ரெண்டும் சேர்ந்து பிள்ளைகளையும் சேர்த்து பேய்களாக்கி ஆண்டவரே காப்பாத்துங்க. அல்லேலூயாவா? நீங்க முறைச்சா பாயிண்ட மாத்துவேன்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்லல, அதாவது உங்களுக்கு தான் சொல்றேன், பட் உங்களை சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். யோ, அது எங்க வீட்டுல தான் நடக்குது அப்படின்னா கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். அல்லேலூயாவா? கர்த்தரை பிரதானமாக எண்ணுங்கள், ஆண்டவரை பிரதான, முதலாவது தேவனுடைய அவருடைய நீதியையும், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட, ரகபோத், பெருக்கம், அதிகம். ஆமென். தேவனை தாண்டி எதுவும் பெருசா இருக்க, புருஷனா மனைவியா படிப்பா வேலையா எதுவா இருந்தும் ரெண்டாவது தான், எனக்கு ஆண்டவர் தான். ஆபிரகாம் பாருங்க, வளர்த்த வளர்ப்பு அப்படி, அவருக்கும் தேவன் தான் முக்கியம். அதனாலதான் பெத்த பிள்ளைய ஆண்டவர் கேட்கிறாரு, அழைச்சிட்டு வந்துட்டாரு. என்ன நினைச்சீரு? என்னடா 25 வருஷமா நம்மளவே சுத்திக்கிட்டு இருந்தவன் இப்ப புள்ள வந்த உடனே புள்ளன்னு ஈசாக்கு மேல என் கவனம் போயிடுச்சுன்னு என்ன டெஸ்ட் பண்றீரா? ஏசு ரத்தம் ஜெயம். இவன் யாருப்பா? நீர் போட்ட பிச்சப்பா. நீங்க எல்லாமே எனக்கு இந்த ஈசாக்கு வந்தான். இப்பவும் நான் சொல்றேன், இந்த ஈசாக்கு மாதிரி எத்தனை ஈசாக்கு வேணாலும் எனக்கு கிடைப்பான். உம்மை போல் ஒரு யெகோவாவை இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும். உங்க விருப்பம் என்ன? ஈசாக்க காலி பண்ணுமா? போடுறேன். நீங்க விரும்பினா சாராள கூட போடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பேச காட? ஆமேனா? சும்மா உன்னை விளைவிக்கணும். தேவன் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லை சார். மனைவி கர்த்தர் கொடுத்தது, பிள்ளை கர்த்தர் கொடுத்தது, வேலை கர்த்தர் கொடுத்தது, உசுறு கர்த்தர் கொடுத்தது. அவரை விட வேற எது முக்கியமா போச்சா? எல்லா ஜபத்துக்கும் வரணுமா? சில ஆளு கேட்கறது, எல்லா ஜபத்துக்கும் வரணுமா? வலிபர் கூட்டத்துக்கு வரணுமா? பெண்கள் கூட்டத்துக்கு வரணுமா? ஆண்கள் கூட்டத்துக்கு வரணுமா? எல்லா வாரமும் வரணுமா? உபவாசத்துக்கு வரணுமா? இப்படி கேட்கறது. ஆண்டவர் திரும்ப நம்மளை பார்த்து, உன்னை நான் உசுரோட வைக்கணுமா? ஒரு வார்த்தை கேட்டாருன்னா சோலி முடிஞ்சிரும்ல. அல்ல சொல்லுங்க அப்பா. சும்மா அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆண்டவரை பிரதானப்படுத்துங்கள். இரண்டாவது, அமர்த்தப்பட்டதில் நிலைத்திருங்கள். அந்த 26 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். கர்த்தர் உனக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. தேவன் எங்க இருக்க சொன்னாரோ அந்த தேசத்துல ஈசாக்கு நிலைச்சிருந்தான். அங்க அபிமெலேக்கு இருந்தான், பொறாமப்படுறவங்க இருந்தாங்க, வழக்குண்டாக்குறவங்க இருந்தாங்க, வாக்குவாதம் பண்றவங்க இருந்தாங்க, சத்துருக்கள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருந்தாங்க, இருக்கிறாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அந்த தேசத்துல தான் ஈசாக்க கர்த்தர் இருக்க வச்சாரு, இருக்க சொன்னாரு. அல்லேலூயா. நம்மளை தேவன் நாட்டி இருக்கிற திராட்சை தோட்டத்துல, நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிற திருச்சபையில வாசம் பண்ணணும், நிலைச்சிருக்கணும். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம், நல்ல ஆவிக்குரிய தகப்பனுக்காக ஸ்தோத்திரம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதங்களுக்காக, பொறுப்புகளுக்காக ஸ்தோத்திரம். நம்மளை பகைக்கிற ஆளு பக்கத்திலே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அபிமெலேக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கலாம். அல்ல சொல்லுங்க. இல்லை, என் பக்கத்தில் அக்கா தான் உட்காந்துருக்குன்னா அபிமெலேக்கி. அல்ல சொல்லுங்க அப்பா. அபிமெலேக்கி. ஆமேனா? என்ன பேச்ச காணோம்? சபையில் இருக்கிறவங்கள்லாம் ரொம்ப நல்லவர்கள நினைச்சு உள்ள வந்தேன். ஆனா பொய் பேசுற ஆளு, பொறாமப்படுற ஆளு, கோவப்படுற ஆளு, போட்டு தள்ளுற ஆளு எல்லாமே சர்ச்சுக்குள்ள தானே இருக்கு. இல்லையே சொல்லுங்க அப்பா. இப்ப கூட என் வலது பக்கத்துல உட்காந்துருக்கு தோத்திரம். ஐயோ இல்ல பாஸ்டர், 3வது வரிசையில உட்காந்துருக்கு. இல்லையே சொல்லுங்க.
அப்படின்னா கூட அப்படி இப்படித்தான் இருக்கும். கையை உயர்த்தி ஒரு ஆமேனா. என்ன சத்தத்தை காணும்? நல்லா உட்காந்து 4 நிமிஷம் யோசித்தீங்கன்னா அந்த ஆளு நாமளா கூட இருப்போம். தோத்திரம் மாறணும். அல்லையே சொல்லுங்க. மாற்றுகிறவர் தான் தேவன், மாற்றுகிறது தான் வார்த்தை. ஆமேனா. அந்த அக்கா சர்ச்சுக்கு வந்தா நான் வரமாட்டேன், இந்த அக்கா ஊழியத்துக்கு வந்தா நான் வரமாட்டேன், அவங்க கூட எல்லாம் சேர்ந்து நான் போக மாட்டேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. தோத்திரம். நாளைக்கு அந்த அக்கா பரலவும் போயிடும். தோத்திரம். அப்ப அந்த அக்கா போற பரலவத்துக்கு நான் வரமாட்டேன் நான் சொல்ல போறோம் இல்ல. ஆமா, அதான் அவர் சொல்லிட்டார்ல, அப்படி இப்படி இருக்கும். தோத்திரம். ஆனா நீ அங்கதான் வாசம், அங்கதான் வாசம். தேவன் கொடுத்திருக்கிற ஸ்தானத்துல, அமர்த்தப்பட்டதுல நிலைச்சிருங்க. ரெகபோத்த பாப்பீங்க. அயராமல் செயல்படுங்கள். அல்லேலூயா. அந்த தேசத்தில் 12ஆம் வசனம், ஈசாக்கு விதை விதைத்தா 100 மடங்கு பலன் அடைந்தான். அடுத்தடுத்து துறவுகளை தோன்றான். பிரச்சனை பண்றாங்க ஆனா சோர்ந்து போகல, பிடுங்கிக்கிறாங்க ஆனாலும் சோர்ந்து போக. இது எனக்கு தேவன் கொடுத்த உத்தரவாதம், இது தேவன் கொடுத்த நிலம், இது தேவன் கொடுத்த பொறுப்பு. நான் தொடர்ந்து என்ன செய்வேன்? செயல்படுவேன், செயல்படுவேன், செயல்படுவேன்னு சோர்ந்து போகாம, தளர்ந்து போகாம தொடர்ந்து செயல்பட்டார். ரெகபோத்தை பார்த்தார். அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து ஜெபத்தை நிறுத்தாதீங்க, சூழ்நிலைகளை பார்த்து துதிக்கிறத நிறுத்தாதீங்க, சூழ்நிலைகளை பார்த்து ஊழியம் செய்யறத நிறுத்தாதீங்க. அபிமெலேக்குகள் இருப்பார்கள், பலவீனப்படுத்துகிறவர்கள் இருப்பார்கள், ஆனால் தொடர்ந்து முன்னேறுங்கள். கர்த்தரை தொடர்ந்து துதிங்க, தொடர்ந்து ஊழியம் செய்யுங்க, தொடர்ந்து சுவிசேஷத்தை விதைங்க, சுபாவங்களை விதைங்க, ஆண்டவருக்காக விதைங்க, உங்கள் பிரயாசங்களை விதைங்க, காணிக்கைகளை விதைங்க, தசமபாகங்களை விதைங்க. தோத்திர ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரெகபோத்தை காண பண்ணுவார். எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். இந்த காலை பொழுதிலே தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ரெகபோத்தை காண்பீர்கள். பஞ்சத்தின் நடுவிலே, பாடுகளின் நடுவிலே, பகைவர்களின் நடுவிலே, பரிபோனவைகளின் நடுவிலே you will see the Rehoboth. நீங்கள் பெருக்கத்தை பார்ப்பீர்கள். பஞ்சத்தை பார்க்காதீங்க, பஞ்சத்தை பார்க்காதீங்க, பகைக்கிறவங்களை பார்க்காதீங்க, பாடுகளை பார்க்காதீங்க, பரிபோனதை பார்க்காதீங்க. ஆண்டவரை பாருங்க, அவரை பிரதானப்படுத்துங்க, அவரை முக்கியத்துவப்படுத்துங்க. ஆமென். சோத்திரம், சோத்திரம். நீங்கள் அமர்த்தப்பட்டதுல நிலைச்சிருங்க, உங்க பொறுப்புல நிலைச்சிருங்க, உத்தரவாதத்துல நிலைச்சிருங்க, அபிஷேகத்துல நிலைச்சிருங்க, ரட்சிப்புல நிலைச்சிருங்க, நிலைச்சிருங்க. அயராமல் தொடர்ந்து செயல்படுங்க. இன்னும் ஆண்டவருக்காக செயல்படுங்க. பரிசுத்தரே, கண்களை மூடி ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஒரு ரெகபோத்தை ஒவ்வொருவரும் காணட்டும் ஆண்டவரே, பெருக்கத்தை காணட்டும் ஆண்டவரே. கரங்களை தட்டி நாங்கள் அந்த ரெகபோத்தை, பெருக்கத்தை சுதந்தரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.